ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு சேனல். இன்னைக்கு என்ன குழம்பு சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ரெட் கலர்ல ஒரு குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். என்ன ரெட் கலர்லன்னு கேட்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பீட்ரூட் வச்சு தான் ஒரு குருமா பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சிம்பிளா செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க. அதுல ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் கூடவோ குறைவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் ஆட் பண்ணிவிட்டு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் கலர் மாறி வரணும். அப்பதான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு வந்த பிறகு ஒரு 3 தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி சீக்கிரமா குழஞ்சு வர்றதுக்காக மீடியம் ஃப்ளேம்ல மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டுங்க. அவ்வளவுதான், தக்காளி சூப்பரா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் இப்போ இதில் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்பவுமே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். இதில் ஃபர்ஸ்டே நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்கறதுனா அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் வீட்டில் அரைச்ச காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே தனியா தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கேரட்டு, ஒரு கொஞ்சமாக கோஸு, ஒரு பீட்ரூட்டு, கொஞ்சமாக பட்டாணி, 2 உருளைக்கிழங்கு எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் நீங்கள் சொரக்காய் ஆட் பண்ணிக்கலாம், சௌச்சவு, மஷ்ரூமு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர், ப்ரோக்லி, இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமான தண்ணி வேண்டாம், ஓரளவுக்கு திட்டமாக தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதி வரணும். பாருங்க, இப்ப நல்லா தளன்னு கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க குக்கரை விசில் போட்டுடலாம். ஒரு விசில் போட்டீங்கன்னா போதும். நம்ம சேர்த்திருக்க எல்லா காயுமே சாஃப்டான காய் தான். சப்போஸ் நீங்க ஹார்டான காய்ங்க ஏதாவது சேர்க்கிற மாதிரி இருந்தா மட்டும் 2 விசில் போடுங்க. இப்ப நம்ம ஒரு விசில் போட்டு எடுத்துட்டு இதுல கொஞ்சமா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க வச்சு இறக்கிடலாம். அவ்வளவுதான், ஒரு சூப்பரான நம்மளுக்கு அருமையான குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சவப்பா இருக்கும் இந்த குருமா. உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேர்ல பாக்குறதுக்கு நல்லா ரெட்டிஷா சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கே. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ரொம்ப இனிப்பு தன்மை எல்லாம் இருக்காது. பீட்ரூட் சேர்க்கறதால ரொம்ப இனிப்பா இருக்குமால நினைக்க வேண்டாம். நம்ம காரம்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணதால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.